சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். தமிழக அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய சூழல்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலைமையில் சட்டமன்றத்தில் மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ எஸ் காமராஜ் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர் பேசிய விவகாரங்கள் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் இந்த சட்டப்பேரவையில் நடந்ததை நாம் கூற வேண்டும். ஏன் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் காமராஜ் எம்எல்ஏ தெரிவித்த சில புகார்கள் குறித்த விரிவான தகவல்கள் இப்போ நீங்க சமீபத்தில் இந்த ஒரு வீடியோவில் காணொலியில் காண போறீங்க. சட்டமன்றத்தில் காமராஜ் எம்எல்ஏ கூறியது என்ன தெரியுமா? மே 12 மற்றும் 13 2026 தேர்தல்களில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு சமயத்தில் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசுக்கு தனது ஆதரவை இதுவரைக்கும் அவர் தெரிவித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் அந்த ஆதரவு இப்பொழுது முழக்கமாக மாறியது. தமிழக இளைஞர்கள் முதல்வர் விஜயின் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டுதாங்க இருக்கிறார்கள். அவர்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளித்தும் நானும் இந்த அரசுக்கு ஆதரவு அளிக்கிறேன் என்றும் அவர் பல இடங்கள்ல அறிவித்துக் கொண்டும் தான் இருந்தார். நேற்றும் அதனை போல் அறிவிக்கவும் செய்தார். பாதுகாப்பு கோரிக்கை. முன்னதாக அவர் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து முதல்வர் விஜய் தன்னை காப்பாற்ற வேண்டும் என தொனியில் அவர் முறையிட்டார் என்பது போலவும் அனைவராலும் இதுவரைக்கும் கூறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அவருக்கு நடந்த சம்பவங்கள் என்ன என்றால், கடந்த சில நாட்களாகவே காமராஜ் எம்எல்ஏ விவகாரத்தில் பெரும் குழப்பங்கள் நிலவி வந்து கொண்டேதாங்க இருக்கிறதாம். ஒன்று மாயம், மற்றொன்று கடத்தல் புகார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சி எம்எல்ஏ காமராஜரை காணவில்லை என்றும் அவரை தாவேகா கட்சியினரிடம் கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று விட்டதாகவும் ஆளுநரிடம் ஒரு புகாரை அளித்திருக்கிறார். ஆனால் இதற்கான முக்கிய காரணங்கள் என்ன, எதற்காக டிடிவி தினகரன் இப்படி செய்தார் என்று தெரியவில்லை. அடுத்ததான் கையெழுத்துல ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டது. இந்த டிவிக்கு அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதாக காமராஜ் கையெழுத்திட்ட ஒரு கடிதமானது போலியானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்டது என்கிற மாதிரியும் தினகரன் தரப்பிலிருந்து விஜயின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளும் இதுவரைக்கும் வைக்கப்பட்டதுங்க. ஆனா கட்டாயப்படுத்தப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது பெரிய இடங்கள்ல கேட்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. தான் மிரட்டப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் இருப்பது தனது கையெழுத்து அல்ல என்றும் தொடக்கத்தில் காமராஜ் ஊடகங்களில் கூறியிருந்தார். ஆனால் சில மணி நேரங்களில் அவர் ஏன் அப்படி மாறிவிட்டார், மறுபடியும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவர் ஏன் மறுபடியும் ஆதரவு தெரிவிக்காமல் போய்விட்டார் என்று பல இடங்களிலும் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட அவர் சட்டமன்றத்தில் இதை அவர் கூற முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா? காமராஜ் எம்எல்ஏ திடீரென தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டும் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்க பல காரணங்கள் கூறப்படுகிறது என்றும் அவரால் கூறப்பட்டது. ஒன்று, அரசியல்ல பாதுகாப்பு. அமமுகவின் ஒரே ஒரு எம்எல்ஏவாக இருந்த அவருக்கு கட்சி தலைமையின் அழுத்தங்கள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியின் பக்கம் செல்வது தனது தொகுதி வளர்ச்சிக்கும் அரசியல் எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பானது என அவர் கருதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இளைஞர்களின் அழுத்தங்கள், தனது தொகுதியில் உள்ள இளைஞர்கள் விஜய் முதல்வர் ஆவதையே அவங்க விரும்பி இருக்கிறார்களாம். அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட முடியாது என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டையும் இந்த ஒரு நேரத்தில் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதுக்கு பின்னணியில் இருப்பது யார் என்றால், இந்த அரசியல் நகர்வுகளின் பின்னணியில் பல சக்திகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் இதுவரைக்கும் கருதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தாவேகாவின் தலைமை மெஜாரிட்டிக்கு தேவையான எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முதல்வர் விஜய் தரப்பு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக அதிருப்தியான ஒரு குழுவும் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் தலைமையிலான அதிமுகவின் ஒரு பிரிவினர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடிய முடிவையும் இதுவரைக்கும் எடுத்தும் இருக்கிறார்கள். காமராஜ் போன்ற தனி எம்எல்ஏக்களுக்கு ஒரு துணிச்சலானது இது வந்திருக்கிறது என்றும் அனைவராலும் கூற வேண்டும். காமராஜ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அடுத்த நிமிடமே அவர் அமமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். ஆனால் இது ஏன் நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று தெரியவில்லை. டிடிவி தினகரன் ஏன் இப்படி செய்கிறார் என்பதை நம்ம காத்திருந்து காணலாம். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.